வந்ததோ செய்தி சொன்னதோ நானும் கொண்டதோ இன், 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 இன். புதிய பூவிது பூத்தது இளைய வண்ணதான் பார்த்தது. அந்த பாட்டு அதுக்கு மேலே சரணம் தெரியுமான்னு தெரியல. செம்பருத்தி வாங்க, ஹாய் வெல்கம், எப்படி இருக்கீங்க? இனிய மதிய வணக்கம். நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? சாப்பிட்டீங்களா? எஸ் நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சமையல் சிஸ்டர்? செம்பருத்திமா. சக்திவேல் ப்ரோ பாய் சொல்கிறாங்களா? அதான் சிஸ்டர். மை அப்பா மிஸ் யூ. என்ன போடுறீங்கன்னே புரியல தம்பி. நிதிஷ் டான். எனக்கு அப்பா இல்லை. ஓ அப்படியா? ஓகே ஓகே. அப்பா இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க தம்பி. இங்கே லைவில் இருக்கிற எல்லாருமே உறவுகள் தான், சரியா? அதெல்லாம் நினைக்காதீங்க. அப்பா உங்கள் கூட தான் இருப்பாங்க எங்கே இருந்தாலும். அதனால் மனசை சந்தோஷமாக வச்சுக்குங்க. எதையும் நினச்சி அழாதீங்க ப்ளீஸ். ரித்திஷ் வணக்கம். சரவடி பிரதர் சொல்கிறாங்க. செம்பருத்தி அப்பா மிஸ் சாங் பாடுங்கக்கா. அப்பாவுக்கு என்ன பாட்டு பாடுறது? எனக்கு நியூ சாங்ஸ் அவ்வளோ தெரியாது தம்பி. ஏதாவது ஒரு சாங் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேம்மா, ஆல் கமெண்ட்ஸ் மற்றும் உங்களுக்கும் விடை பெறுகிறேன். பாய் பாய் பாய். தேங்க்யூ ரஹீம் அண்ணா, இவ்வளோ நேரம் லைவ்லேருந்து சப்போர்ட் பண்ணிக்கிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. சரவடி யார்? சரவடி வரவே இல்லையே. வந்திருக்காரா? செம்பருத்திம்மா சரவடி வரலையே. தாய் நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன் தாய். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டேன் சகோ. நானும் சாப்பிட்டேன். நீங்களும் சாப்பிட்டீங்களா? ரஹீம் ப்ரோ பாய் சொல்கிறாங்களா? அதான் சிஸ்டர். நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க சேகர் அண்ணா. அன்புள்ள அப்பா என்னப்பா உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா. அந்த பாட்டு கேட்குறீங்களா தம்பி? அன்புள்ள அப்பா உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா நாட்டி கலப்பா அப்படின்னு வருமே. ரஹீம் ப்ரோ பாய் சொல்கிறாங்க. சாப்பிட்டீங்களா அக்கா? சாப்பிட்டேன் பவர் தம்பி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டு தான் இன்றைக்கி லைவுக்கே வந்தேன். எந்த பாட்டு கேட்குறாருன்னு தெரியலையே. சூப்பர் அக்கா. அந்த பாட்டு தானா? நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மான்றதுல அப்பான்னு பாடிடுறேன். அப்பா உன்னை போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ செய்த அன்பு கிடைத்திடுமா. அது அம்மாவுக்காக பாடுவாங்க. நான் உங்களுக்கு அப்பாவுக்காக பாடுறேன் நிதிஷ். அப்பா அம்மா ரெண்டு பேருமே நமக்கு சாமிங்க தான். ஸோ அதனால் ரெண்டு பேரையுமே அப்படி சொல்லலாம். லதா உங்களுக்கும் உங்கள் நல்ல குடும்பத்துக்கும் என்றும் நல்லா வளர வாழ்த்துக்கள்மா சொல்கிறாங்க ரஹீம் அண்ணா. அக்கா ஒன் சைட் லவ் ஃபெயிலியர் சாங் அடி வாங்க போகிற பவர் தம்பி. எப்போ பார்த்தாலும் பிடியவா ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர். ஹாய் ராக்கி தம்பி வணக்கம் வாங்க. எப்படி இருக்கீங்க? டீ குடிச்சிங்களா கேட்குறாங்களா? தான் சிஸ்டர். ஓகே அக்கா. எஸ், நம்ம அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அவங்க தான் ஃபஸ்ட்டு சாமி நமக்கு. அதனால் இந்த பாடல் நீங்கள் அப்பாவுக்காக எடுத்துக்கலாம், அம்மாவுக்காகவும் எடுத்துக்கலாம். லதா அக்காவிற்கு இனிய காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா அக்கா? உங்கள் லைவ் வர முடியல மன்னிச்சுக்கோங்க சொல்லி ஹாட் கொடுக்குறாங்க பவர் தம்பி. ஆமாம் சிஸ்டர், எனக்கு உங்கள் லைவ் நோட்டிஃபிகேஷனே இப்போ வரமாட்டேது. என்னன்னு தெரியல. முன்னாடியெல்லாம் கரெக்டாக வந்துடும், நான் வந்துடுவேன். ஹாய் ரித்திஷ் ப்ரோ வணக்கம் சொல்கிறாங்களா? தான் சிஸ்டர். ஐ எம் ஹாப்பி சொல்கிறாங்க ரித்திஷ். எஸ் ரித்திஷ், எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம லைவில் வர அத்தனை உறவுகளும் நமக்கான சொந்தங்கள் தான். இதில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, சகோதர சகோதரிகள் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் நம்ம லைவில் பார்க்கலாம், சரியா? அதனால் நம்ம யாரும் இல்லை என்று ஃபீல் பண்ணாதீங்க. எப்பவும் எல்லாருக்கும் இருக்காங்க. பரவாயில்லை ராக்கி தம்பி, டைம் இருக்கிறப்ப வாங்கோ சொல்கிறாங்க. அதான் சிஸ்டர், நான் டீ இனிமேல் தான் போட போகிறேன் அக்கா. க்ரீன் டீ நீங்கள் சாப்பிட்டீங்களா? அதாக்கா. அப்படியா? எனக்கு ஒரு க்ரீன் டீ கொடு தம்பி. எனக்கும் வேணும் க்ரீன் டீ. பவர் தம்பி. பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குறையீது நீ நந்தவனத்தேரு அழகி பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளி கண்ணூரங்கு தூரி தூரி பச்சை மலை பூவு